ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க. IBPS, RRB, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், RBI அசோசியேட்ஸ் கிரேட் பி, TNPSC குரூப் 4 ஏகப்பட்டது. சில பேருக்கு தான் அதுல பாஸ் ஆகி போக முடியும். பல பேர் அதுல பாஸ் ஆகாம திரும்பி வந்து ஓரளவுக்கு நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டு வேற ஏதோ வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை பூரா அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் அதிகபட்ச வலி யாருக்கு இருக்கும்னா, இந்த NDA, IMA, OTA இந்த மாதிரி UPSC CDS மாதிரி டெஸ்ட் எழுதி அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணி கடைசியில குரூப் டிஸ்கஷன் வரைக்கும் போயிட்டு வர்றவங்க, இந்த TNPSCல வந்து குரூப் 2 போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைச்சு ஃபெயில் ஆகி வந்தவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் ஜாஸ்தி இருக்கும். என்ன காரணம்னா, அந்த யூனிஃபார்ம் போடுறதுங்கிறத அது ஒரு வெறியும் வேகமும் காதலும் கொண்டு போடுவாங்க, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. 10 நாளுக்கு கிட்ட 4 ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருக்காங்க, சார் UPSC CDS ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நான் வந்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, டிப்ரெஷன்லேருந்து வெளியில வர முடியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நண்பர்களுக்கு நீங்க என்ன யோசனைகள் சொல்றீங்கன்னு நீங்க சொல்லுங்க நண்பர்களே, நான் கேட்கிறேன். நன்றி.